Good morning, Alex. Good morning, Shanthini. So, எனக்கு சூப்பரான டேல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்ன மாதிரி டாபிக்ஸ் பேச போறோம் அலெக்ஸ் எனக்கு? ஆக்சுவலா ஹியூமன் லைஃப்க்கு எசென்ஷியலா என்னென்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். அதாவது ஹிந்தில சொல்லுவாங்க ரோட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம். அது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், செய்யறதுக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா? தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ்ல மெயினா நம்ம சாப்பாடை அதிகமா தியானமே கொடுக்கறது இல்லை அது மேல. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு தானே அப்படின்னு வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ரைஸை பத்தி நீங்க பார்த்து படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரைஸை பத்தி. அதாவது பூமி தாய் நம்மளுக்கு கொடுத்த நிறைய ரிசோர்ஸ்ல ரைஸும் ஒரு பெரிய ரிசோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புரோட்டீன் மூலமாவும் நீங்க சாப்பாடு மூலமா உங்க நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ணணும்னாலும் நேச்சுரலா கிடைக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணலான்றது எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் நம்மளுக்கு. இப்போ இந்த ரைஸை பத்தி பேசுறதுனால ரைஸை பத்தின இருக்கிற சில இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ அதெல்லாம் முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, எப்பவுமே ரைஸ்ன்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ரிசோர்ஸ்ன்றது மட்டும் பார்க்காம ரைஸை வந்து டிவோஷன்லையும் ஆட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிங்லையும் சரி பூஜையிலையும் சரி ரைஸ்ன்றது வந்து லக்ஷ்மி மாதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் சிம்பிளாக வந்து மதிக்கிறாங்களாம். ஸோ வெல்த் அப்படின்றது தான் ரைஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஸோ எனிவே வந்து நீங்கள் வெட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ரைஸை வந்து பின்பக்கம் தூக்கி போடுவாங்க. ஸோ நான் போயிட்டாலும் என்னோட வெல்த் வந்து கண்டிப்பாக போகக்கூடாது, உங்கள் கூட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸை தான் தூக்கி தூக்கி அந்த கலசம் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனிவே வந்து ஒரு டிவோஷன் கூட ரைஸ் ஜாயினாக இருக்கும் போது அதை கேட்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்லையா நம்மளுக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தமிழர்கள் இல்லை சவுத் இந்தியன்ஸ்னாலே நம்மளும் அந்த சாப்பாடு அப்படின்றது சாப்பாட்டு பிரியர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஸ்டில் டிவோஷனலாக ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கான நல்ல நேரம் ராகாலம் குளிகை யமகண்டம் போன்றவை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 15/4/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:05 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி காலை 10:11 வரை ஏகாதசி, பிறகு தூபாதசி. நல்ல நேரம் எனும் சுப பூரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, யூஸ்வலாக வந்து ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு காமன் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கலாம். குளோபலி வந்து நிறைய பேர் அதை சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் பீப்புள் வந்து ரைஸ் தான் கன்சியூம் பண்ணுறாங்களாம். மெயினாக சொல்லணும்னா நம்ம சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் தான் வந்து மெயின் ஃபுட்டாகவே, அதாவது மெயின் கோர்ஸ் மீல்னாலே ரைஸ் தான் எப்பவுமே எடுத்துக்கோம் இல்லையா. இதே மாதிரி 3.5 பில்லியன் பீப்புள் சாப்பிட்றாங்கன்னும் போது எவ்வளோ யூனிட்டி இருக்குது நம்மளுக்கு சாப்பாடுலேன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் மெயினாக யார் அதிகமாக ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார்மர்ஸ் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. நல்ல சூப்பரா பதில் சொன்னீங்க. எந்த நாடு அதிகமா கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான், பிகாஸ் நம்ம சவுத் இந்தியால தான் நிறைய சாப்பிடுறோம். அதான் கிடையாது, ஆக்சுவலா சைனா தான் நிறைய கல்டிவேட் பண்றாங்க. சைனா தான் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கூட வேர்ல்டு வைடா. ஓகே, ஸோ சைனா தான் வந்து வேர்ல்ட்லேயே ரைஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, இதை தொடர்ந்து ராமாயணத்துலேருந்து பல அரிய தகவல்களை நமக்காக சொல்ல வராரு ஷடஜித். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதக்கும் வெறியங் கமல நோக்கும், நீடிய வரக்கருஜேனை நீரு பட்டளிய வாகை, சூடிய சில இராமன் தோல்வலி கூறுவோர்க்கே, அதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏஷாரு சுபகுண்டலம் मुखं द्रक्षन्ति रामस्य वरुषे पञ्चदशे पुनः
தசரதன் தெரிவித்தான். இதை போலே ராமன் 15 வருடம் 15வது வருடம் காலையில் திரும்பி வரக்கூடிய காலத்திலே யார் அவனை பார்க்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே நித்தியசூரிகளோ விட உசந்தவர்கள் என்று தெரிவித்தான். தெரிவித்துவிட்டு உயிர் விட்டான் என்று கைகேயி பரதனை பார்த்து தெரிவித்தாள். உடனே பரதன் கேட்டான், அவன் உயிர் இழந்ததற்கு காரணம் என்ன? ராமன் காட்டிற்கு சென்றான், ராமன் எப்படி காட்டிற்கு சென்றான் என்ற குற்றம் செய்தான் என்று 3 குற்றங்களை கேட்டான். நல்ல பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனை ஏழையாக்கினானா? தரித்திரன் ஏழையாக்கினானா? அல்லது நல்ல ஹிம்சையே செய்யாத குற்றமே செய்யாத ஒருவனை ஹிம்சை செய்தானா? ஹிம்சை யாரையுமே ஹிம்சை செய்ய மாட்டானா? ராமன் ஹிம்சை செய்வனா? ஒருத்தரையும் ஹிம்சை செய்யாத இருக்கக்கூடியவன் ராமன். அவன் அப்படி செய்தான். அல்லது மாற்றான் மனைவியை ஏதாவது தப்பாக அவளிடத்திலே நடந்து கொண்டானா? மாற்றான் மனைவியை தன்னுடைய தாயாக நினைக்கக்கூடியவன் ராமன். அவன் அப்படி நடந்து கொண்டான். இந்த 3 குற்றங்களுக்கும் அந்த காலத்திலே காடு என்று சொல்லி இருக்கிறது. அவன் இந்த 3 குற்றங்களிலே ஏதாவது ஒன்றை செய்தானா என்று கேட்டான். கேட்ட காலத்திலே கைகேயி சொன்னாள், பரதா, முதல்ல உன்னோட வாயை கழுவு. ராமன் இப்படிப்பட்ட குற்றங்களை எங்கேயாவது செய்வனா? உனக்கு ராமனை பற்றி கொஞ்சம் கூட தெரியலையே அப்படின்னா கைகேயி. அவளுடைய மனதில் ராமனுடைய குணமானது நல்லா தேங்கி கிடக்கிறது. இருந்தாலும் என்ன, புத்திரபாஜமானது திடீர்னு உந்துடுது. அப்படி கலக்கி விட்டாள் கூனியானவள். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்டா. கலக்கியமா மனத்தனலாய் கலக்கினாள் கூனியானவள். உன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யத்தை வாங்கி வை, இல்லை என்றால் உன்னுடைய பிள்ளை நல்ல கதியை அடைய மாட்டான் என்று தெரிவித்து அவளுடைய மனசை அப்படியே கலக்கி விட்டாள். புத்திர பாசத்தை அதிகமாகும்படி செய்து விட்டாள். உடனே வருத்தம் ஏற்பட்டது, கலக்கம் ஏற்பட்டது மனசிலே இந்த கைகேயிக்கு. அப்பொழுது வரம் கேட்டாள். அதனாலே அப்படி கலக்கி விட்டாள். அவள் தெரிவித்தாள், வாய கழுவு, ராவணா இப்படி செய்வன் தெரியாதா என்று ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். கஷ்சின்னாட்யோ தரித்ரோவா தேனா பாபோ விஹிஞ்சிதா நராம பரதாரான்வை சக்ஷுர்பிராமபி பஷ்யதி அப்படின்னா. கஷ்சின்னாட்யோ தரித்ரோவா. கஷ்டின் நாட்யோ, ஆட்யோன்னா என்ன அர்த்தம்னா பணக்காரன். பணக்காரனை கஷ்டின் நாட்யோ தரித்ரோவா ஏழையாக்கிறான்னா கிடையாதுன்னா. ஏழை அவன் எங்கேயாவது பணக்காரனை போய் ஏழையாக்குவானா? ஏழையாக்க வேண்டும், ஒரு காரணமும் கிடையாது. அதனாலே அவன் அந்த குற்றத்தை செய்யவில்லை இந்நாள் கைகேயி. அப்பொழுது பரதன் கேட்டான், அப்பொழுது என்ன செய்தான்? யாரையாவது குற்றமே செய்யாதவர்களை ஹிம்சித்தானா அப்படின்னு கேட்டான். இல்லை. தேனா பாபோ விஹிம்சிதா. தேனா பாபோ, பாபம் செய்யாதவர்களை ஹிம்சிக்கவில்லை. விஹிம்சிதா, ஹிம்சிக்கவில்லை அப்படின்னா. அப்பொழுது மாற்றான் மனைவியை தான் ஆசைப்பட்டானா அப்படின்னு கேட்டான் பரதன். காலத்தில் பரதா வாயை கழுவு அப்படி சொல்லறதுக்கு எப்படி மனசு வந்தது? ராமன் போய் எங்கேயாவது அப்படி செய்வனா? மாற்றான் மனைவியை தன்னுடைய மனைவியாக நினைப்பனா? என்ன இல்லை. நராம பரதாரன்வை என்ன சக்ஷுர்பிராமபி பஷ்யதி. கண்ணால கூட அவர்களை பார்க்க மாட்டான்னா. கண்ணால பார்த்தா எதற்காக கண்ணால பார்க்க? சக்ஷுர்பிராமபின்னு எதனால சொல்லணும் அப்படின்னா, கண்ணால பார்த்தா தானே ஏதாவது ஆசை வரத்துக்கு. கண்ணாலேயே பார்க்க மாட்டான். என்ன கண்ணால கூட பார்க்க மாட்டான் அவர்களை. அப்படியே அவர்களிடத்துல ஏதாவது சொல்லணும்னாலும் கை கட்டி வாய் புதைத்து தலையை குனிஞ்சுண்டு தான் பேசுவானே தவிர அவர்களை பார்க்கவே மாட்டான். ஒரு காலத்தில் பார்க்காமல் தான் வார்த்தை சொல்லுவான். அந்த காலத்தில் சர்ச்சுர்பியாமபி பஷ்யதி, கண்ணாலும் கூட பார்க்க மாட்டான். பரதா இப்படி சொல்லிறாயே, உன்னுடைய அண்ணாவை பார்த்து இப்படி சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? இந்த 3 குற்றங்களிலே ஒன்றை கூட ராமன் செய்யவில்லை என்று தெரிவித்தாள் கைகேயி. தெரிவித்தவுடனே பரதன் கேட்டான்,
அப்பொழுது எதற்காக அவன் காற்றுக்கு அனுப்பப்பட்டான், என்ற குற்றம் செய்தான் என்று கேட்டான். கேட்டவுடனே கைகேயி தெரிவித்தாள், இதை போலே நான் சம்பராசுர யுத்தத்திலே 2 வரங்களை பெற்றிருந்தேன் தசரதனிடத்திலிருந்து. இந்த 2 வரங்களிலே ஒரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டு காற்றுக்கு செல்ல வேண்டும் என்றும், இன்னொரு வரத்தாலே நீ ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றும் நான் கேட்டேன். கேட்டபடினாலே இந்த வரத்தை கொடுத்தார் உன்னுடைய தகப்பனார். அவராலே ராமனை விட்டு பிரிந்து உயிர் தரித்து இருக்க முடியவில்லை. அதனாலே அவர் மாண்டு விட்டார். பொழுதென்ன ராஜ்யம் யாரிடத்திலே இருக்கிறது? உன்னுடைய கையிலே இருக்கிறது ராஜ்யமானது. நீ ராஜ்ய லக்ஷ்மியை பெற்றுக்கொண்டு நீ ஆனந்தமாக இரு. ராமனை பற்றி நீ நினைத்து பார்க்காதே. ராமன் காட்டிலே சுகமாக வசிப்பன், அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. 14 வருஷம் முடிந்த பிற்பாடு அவன் வந்து சேருவன். நீ ராஜ்யத்தை ஆளலாம், உனக்கு ஒரு கவலையும் ஏற்படாது. என்ன உன்னுடைய தகப்பனார் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்கள் ஈமக்கிரியைகளை எல்லாம் நீ செய்ய வேண்டும். ஒன்று விடாமல் செய்து முடிக்க வேண்டும். நீ செய்து முடித்து பிற்பாடு ராமன் அவன் காற்றுக்கு செல்வதை பற்றி நினைக்காமல் ராஜ்ய லக்ஷ்மியை நீ மணந்து கொண்டு நன்றாக ராஜ்யத்தை ஆள வேண்டும். ஆண்டு நீ உலகத்திலே நல்ல புகழை பெற வேண்டும். உன்னுடைய தகப்பனார் அஸ்வமேத யாகம், ஜோதிஷ்டோம யாகம் போன்றவைகளை எல்லாவற்றையும் செய்தார். அதேபோல நீயும் அதையெல்லாம் செய்ய வேண்டும். உனக்கு ராஜநீதி நன்றாக தெரியும் அப்படின்னு தெரிவித்தாள். ராஜநீதினா என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இறந்து விட்டான்னா அடுத்த க்ஷணமே அடுத்த ராஜா இருக்க வேண்டும், இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் உனக்கு தெரியும். அதே போல நீ நன்றாக ராஜ்யத்தை ஆள வேண்டும். மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். மக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். திருடர்கள் வராமல் ரட்சிக்க வேண்டும் என்கிற எல்லா ராஜ நீதி எல்லாவற்றையும் நீ நன்றாக கற்றவன். ஒரு ராஜகுமாரன்னா ராஜநீதி எல்லாவற்றையும் படித்திருக்க வேண்டும், வாசித்திருக்கணும். அதை நீ வாசித்திருக்கிறாய், அதனாலே நீ உடனே ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று தெரிவித்தாள் கைகேயி. தெரிவித்த உடனே அதை நினைத்தவன் நன்ன ஆனந்தப்படுவான் என்று நினைத்து கொண்டிருந்தாள் கைகேயி. திடுக்கிட்டு போனான் பரதன். கீழே உடனே விழுந்து, ஐயோ இப்படி செய்து விட்டாயே கைகேயி, உன்னை நான் தாய் என்று எப்படி அழைப்பேன்? தாய் என்று கூறுவதற்கே என்னுடைய வாயானது கூசுகிறது. நீ என்ன பேராசையினாலே பேராசை பிடித்து நீ இப்படி செய்து விட்டாய் என்று தெரிவித்தான். துக்கமானது அவனுடைய மனதை வாட்டி எடுத்தது. கோப வசப்பட்டான் அந்த பரதனானவன். பொழுது தெரிவித்தான், கைகேயி நீ ஒரு தாயா? கிடையவே கிடையாது, நீ ஒரு பேய். உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்கிறதா? அறிவோதை தான் செய்திருக்கிறாயா? ராமனை காற்றுக்கு அனுப்பி இருக்கிறாயா? எங்கேயாவது இது உனக்கு சேருமா? ராமன் எவ்வளவு பிரீத்தியோட உன்னிடத்திலே இருந்திருக்கிறான், அவனை போய் காற்றுக்கு அனுப்பி இருக்கிறாயே. உன்னை நான் இந்த க்ஷணமே கொன்றிருப்பேன், ஆனால் நான் உன்னை கொல்லவில்லை. அதனாலே என்றால் ராமன் என்னிடத்திலே கோபப்படுவன், உன்னை கொன்றான் என்று கோபப்படுவன். அதனாலே நான் கொல்லாமல் விட்டுவிட்டேன். உண்மையிலேயே என்ன ராமனே உன்னை கொன்றிருக்க வேண்டும். இவ்வளவு பாப்பியாக இருப்பாய் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை நான். இப்படி செய்து விட்டாயே, இது செய்தது நீ செய்தாயே, இது தர்மமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? என்னை போய் ராஜான்னு சொல்றாயே, இது புண்ணிப்புளி பெய்தா போல இருக்கிறது. புண்ணிப்புளி பெய்ததுன்னா என்ன அப்படின்னா, நன்னா ஒரு புண்ணு இருக்கு, காயம் அடிபட்டிருக்கு, நன்னா இந்த அடியில நன்னா புளி ஜலம் இருக்கே, அதை தூக்கி விட்டா எப்படி இருக்கும்? அந்த அடியானது அப்படியே எரியும். அதை போல எனக்கு மனதானது எரிகிறது. இப்படி போய் பேசுகிறாயே, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கிறதா? கொஞ்சமாவது உனக்கு மனதிலே ஏதாவது புத்தி இருக்கிறதா? புத்தியோட தான் செய்திருக்கிறாயா இந்த செயலை? இப்படி எங்கேயாவது இப்படி போய் செய்யலாமா ஒரு செயலை? செய்யவே கூடாது. என்னாலே எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும்? நான் ராஜ்யத்தை ஆளுவேன் என்று நினைத்து கொண்டு செய்தாயா? நான் ஒரு காலத்திலேயும் இந்த ராஜ்யத்தை ஆளமாட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ராமனை போய் காற்றுக்கு அனுப்பிவிட்டாயே. ஒரு குற்றமும் செய்யாத அந்த ராமனை
14 ஆண்டு காற்றுக்கு அனுப்பியிருக்கிறாயே, உனக்கு கொஞ்சமாவது மனசிலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். மிகுந்த வருத்தத்தை அடைந்தான் அந்த காலத்திலே பரதன். அதற்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னான். என்னுடைய தகப்பனார் உன்னை கல்யாணம் செய்து கொண்டு வந்தார். எதை போல தெரியுமா இருக்கிறது? நெருப்பை மடியே கட்டி கொண்டு வந்தா போல இருக்கிறது. நெருப்பு தணல் இருக்கு, கறி இருக்கு. எடுத்து நன்னா வஸ்திரத்தை போட்டுண்டு கட்டிண்டு வந்தா என்ன ஆகும்? வஸ்திரமும் எரிஞ்சிரும், இவனும் எரிஞ்சு போடுவன். அதே போல இந்த ராஜ்யத்துக்கும் அழிவு ஏற்பட்டது, என்னுடைய தகப்பனாருக்கும் அழிவு ஏற்பட்டது, ராமனுக்கும் கேடு ஏற்பட்டது, இந்த உலோகத்துக்கே கேடு ஏற்பட்டது. இப்படி செய்கிறாயே, நீ எல்லாம் ஒரு தாயா என்று வைதான். இன்னும் வைதான் மேலே. என்ன வைதான்? நாளை தினம் பார்ப்போமா? சாந்தினி, கிட்டத்தட்ட எத்தனை வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மேபி ஒரு 20 to 30 ஏன்னா கடையில் அவ்வளோதான் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40,000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்கா. ஓகே. வேறஸ் நம்ம வந்து உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 10-15 வெரைட்டி தான் பார்த்துருப்போம். சூப்பராக சொன்னீங்க அலெக்ஸ். இதை தொடர்ந்து குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி ரகுபதி குழந்தை பராமரிப்பு பற்றி நிறைய டிப்ஸ் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ப்ரெக்னென்சி லேடிஸ் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், ஏன்னா இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கணும்னு தெரியும், ஆனால் அது இருக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வருத்தமும். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் நிறைய ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியும், அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருங்க, ரொம்ப பாடியை க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் சீசன். ஸோ மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் கட்டாயமாக ப்ரெக்னென்சி மதர்ஸ் எல்லாம் வந்து பாத் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங்காக இருங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. நீங்கள் வந்து ஃபுட்டுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினோட திங்கிங் இது மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது உங்களுக்கு மனசுக்கு வேணால் அப்பாடா நிறைய ஃபுட்டு சாப்பிட்ருக்கோன்னு தோணலாமே ஒழிய ஒவ்வொரு ஆர்கனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அது ஃபீல் பண்ணும். இதுவே லைட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக் ஃபுட்டு சாப்பிடும்போது நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போடுங்க. என்ன பண்ணலாம்? மார்னிங் எழுந்திரிச்சோடனே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நிறைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ் கேளுங்க. ஆன்மீக உரைகள்னு சொல்லலாம். இல்லை சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, மார்னிங் டைமில் டிவி போட்டிங்கனாலே ரொம்ப பாசிட்டிவான சில நியூஸ் எல்லாம் கிடைக்கும். சாமி பக்தி பற்றி நிறையா விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா அதில் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொல்லுவேன், சும்மா ஜென்ரலாக பேசும்போது என்னால் இங்கேருந்து இது வரைக்கும் தான் மூமெண்ட்ஸ் இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். இதே நான் ஒரு சாண்டிங்கோ இல்லை ஒரு ஓம்கார தியானமோ ஓம் சாண்டிங்கோ சொல்லும்போது என்னோட அடி வயிற்றுலேருந்து ஒரு வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பாடி மைண்டு வேற, பாடி வேற இல்லை. மனசு அப்படிங்கிறது எப்போவுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு மாதிரி தான். ஸோ உங்கள் உடம்பு நிறையா கவனிச்சுக்கிட்டாலே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளென்லினஸ், நல்லா குளித்து ரொம்ப சுத்தமாக இருங்க. ரெண்டாவது ரொம்ப ஸ்மைலிங்காக இருங்க. நல்லா நீட்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தது நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பேசிக் மெடிடேஷன், பிராணியாமா இதெல்லாம் கற்றுட்டு செய்யுங்க. குழந்தைய பற்றி அதிகமாக விசுவலைஸ் பண்ணுங்கள். இந்த விசுவலைஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நான் முன்னாடியே நிறையா பேசியிருக்கோம். ஸோ இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் மெடிடேஷன். எப்படி தியானம், ஆழ்நிலை தியானம், இதில் நிறையா தியானங்கள் இருக்கோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருளை கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணி பார்த்து அது உங்கள் கைக்கு கிடச்சிட்டதாகவும், அது எவ்வளோ என்ன கலரில் இருக்குது, என்ன ஸ்மெல்லில் இருக்குது, என்ன மாதிரி டேஸ்ட்டோடு இருக்குது, அது எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக நினச்சிங்கன்னா அது உங்கள் கைக்கு கிடச்சே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ப்ரெக்னென்சியில். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு அதை சொல்லுங்கள். எந்த மாதிரி என் குழந்தை இருக்க போகுது, அந்த குழந்தை என்ன மாதிரியெல்லாம் உருவமைப்போடு இருக்க போகுது, எப்படி முடி இருக்க போகுது, அந்த குழந்தையோட சீக்ஸ் எப்படி இருக்கும், கை கால் விரல் எல்லாமே எப்படி இருக்குது, அதனோட கண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அமைதியாக உட்காந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைக்கு எப்படி பிளட் சப்ளை போகுது, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி தியானம் பண்ணி பாருங்கள்.
உண்மையிலுமே அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி படம் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் குழந்தை என்னத்தை சப்பி சப்பி டேஸ்ட் பார்த்துட்ருக்கு, அந்த குழந்தை எப்பெல்லாம் கண்ணை மூடி முழிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தடவி கொடுத்துட்டே சொல்லிகிட்டே இருங்க. என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். சாப்பிட்றதாகட்டும், வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அம்மா காரில் போயிட்டுருக்கேன், காரில் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம், ஒரு அங்கிள் ஆண்டியை பார்க்க போகிறோம், அம்மா பொண்ணுக்கு மிக்ஸி ஜார் போட போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் குழந்தைங்கிட்ட பேசுங்க. குழந்தைங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 2 விஷயம் குழந்தைகிட்ட போயிட்டே இருக்கும். அதாவது 2 விதமாக போகும். ஒன்று உங்களோட வாய்ஸ் மூலமாக 6வது மாதத்துலேருந்து குழந்தைக்கு கேட்குற திறன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப தெளிவாக அம்மாவோட வாய்ஸ் வந்து அத்தனை பரிச்சயமாக இருக்கும். அம்மா என்ன சொன்னாலும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அலர்ட் ஆகிட்டு கவனிப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசலாம். அதுக்கடுத்தது அப்பாவோட வாய்ஸ், அதுக்கடுத்தது அடிக்கடி வீட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். 2வது அம்மா பண்ணும்போது உணர்வு பூர்வமாகவும் அது குழந்தைக்கு போகும். எப்படி நம்ம ஒரு கேக்கு பார்க்குறோம், ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிச்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை சாப்பிட போகிறோம் சந்தோஷத்தை விட அடுத்த நிமிஷம் உடம்புல எல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்படியே உங்களுக்கே புரியாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் நீங்கள் பேசும்போது அந்த குழந்தைக்கும் நடக்கும், அம்மா கிட்ட இருந்து வரும்போது. அதனால் அம்மா அத்தனை முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, சொல்லுங்கள் குழந்தைகிட்ட, அம்மா இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன், அம்மா நீயும் தூங்க போகிறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கணும் வயிற்றுக்குள்ளேன்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை கண்டிப்பாக கேட்பாங்க. தடவி கொடுங்க. காலையில் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். சின்னதாக செல்லமாக தட்டி கொடுங்க. ஓகே, ரப் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்க்ரப் மாதிரி வச்சு லைட்டாக ரப் பண்ணி கொடுங்க. இது எல்லாமே அந்த குழந்தைக்கு போகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டச் இஸ் த க்ளோசஸ்ட் கம்யூனிகேஷன். அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு புரிகிற உணர்வு டச்சு தான். அதனால் டச் நிறையா பண்ணுங்கள். டச் பண்ணுற குழந்தைங்களே ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. நாளைக்கு வெளியில் வந்து அதிகமாக பரிமாறக்கூடிய அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட சில உணர்ச்சிகளையும் அதிகமாக பரிமாறிக்கூடிய குழந்தைங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட் ஆக்சுவலி. அதனால் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேஸ்ட் அதே மாதிரி தான், ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஸ்மெல் பண்ணுறதாகட்டும். ரொம்ப ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஒரு டிஸ்கஸ்டிங் ஸ்மெல், பொறுக்க முடியாத ஸ்மெல் இருக்குது, அந்த இடத்துல தாங்க முடியாத ஸ்மெல்குள்ளே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள். எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு, எத்தனை ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மாறும், அப்படி அத்தனை கஷ்டப்படும் இல்லையா. அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ரொம்ப ப்ளசண்ட் ஸ்மெல் வருது அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கும்போது அத்தனை பிரெயின்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த நேரத்துலையும் ப்ளசண்ட் ஸ்மெல்லுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறது எங்களோட அட்வைஸ். லாவெண்டர் ஸ்மெல்லு, லெமனோட ஸ்மெல்லு, ஜாஸ்மினோட ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை கொஞ்சம் நீங்கள் இரிட்டேட்டிங்காக இருந்தீங்கன்னா கூட, யார் மேலேயாவது கோபமாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்மெல் உங்களை காம் பண்ணி கொண்டு வரும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த ஸ்மெல் தெரப்பி மூலமாக, இன்றைக்கி அரோமா தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ அந்த தெரப்பியில் நீங்கள் இருந்துக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்து, ப்ளசண்ட் ஸ்மெல்லாக இருக்கணும். அந்த ஸ்மெல்குள்ளே உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலிங் நேச்சரோட அந்த ஸ்மெல்லையே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த ஸ்மெல் வர்றதையே யோசிச்சுட்டு அந்த ஸ்மெல்லை உள்ளே கொண்டு போய் வெளியில் வந்துட்டுருக்கணும், எந்த தாட்ஸும் வராமல். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் திங், அரோமா தெரப்பி. அதை ப்ரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது மியூசிக் தெரப்பி. ஒரு மியூசிக் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கணும்னு இவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது ஆகட்டும், இல்லை வேறு சில தியானங்கள் எல்லாத்துலேயுமே உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ஆகட்டும், ஐஸை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரெயினோட கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மியூசிக் தெரப்பிலையும் அதே மாதிரி மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அந்த மியூசிக்கை விடாமல் எந்த மாதிரி, அது பர்டிகுலராக ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக குழந்தைக்கு போகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரே கான்சென்ட்ரேஷனாக அந்த மியூசிக்கையே கவனிக்கணும். நாங்கள் கேட்குறது உண்டு, எத்தனை வாட்டி இந்த மியூசிக் விட்டு வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படிம்பாங்க. கீப் ஆன் கேட்க 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 பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் விட்டு அவங்களால வெளியிலேயே போக முடியாது. அது கான்சென்ட்ரேஷனோட அதிகபட்ச இடம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண மியூசிக் தெரப்பியில் போக போக நீங்கள் அந்த மியூசிக் கேட்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மியூசிக் ஒரு 10 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கூலாக இருப்பீங்க.
எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை எத்தனையோ ஒரு அசௌகரியங்கள் இருந்திருக்கலாம். இந்த மியூசிக்கை கேட்டுட்டு வெளியில் வந்து உட்காரும்போது அப்படியே எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. இதெல்லாம் தான் மியூசிக்கோட ப்ளஸ். ஸோ மியூசிக் ரொம்ப நல்ல என்விரான்மெண்ட், எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்களெல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு நான் ஏன் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒரு வியாதி மாதிரி. நீங்கள் ஸ்மைலிங்காக உட்காந்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சோகமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த பேசும்போது அதை கீப்பாக நெகட்டிவாக இருக்கிறவங்க என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ, அது வந்து ஈஸியாக அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணும். அதனால அடுத்தவங்க மாறணும். என் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, மாமியார் வந்து இதை புரிஞ்சுக்கல, அம்மா வந்து கோவப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறத விட நீங்கள் மாறிக்கணும். இந்த இடத்துல நான் எப்படி மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கான்செப்டில் இருந்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்லவே மாட்டீங்க. அதையும் மீறி யாரையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் எல்லாம் எழுதுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பார், அத்தனை பண்ணுவார் ஒய்ஃபுக்கு. ஆனால் எங்கள் கிளாஸில் கவனிச்சிருக்கோம், சில ஒய்ஃப் அதை கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க. அவர்கிட்ட என்ன சின்னதாக இல்லையோ அதை மட்டுமே திரும்ப 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 அந்த குறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் கொண்டு வாங்க. நம்ம இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், நல்லதாக ஹஸ்பண்ட் வந்து ஒரு சேலரியில் இருக்கார், நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா, இப்படி ஒரு இன்லாஸ் இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ப்ரெக்னென்சி வூமில் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு எந்த நேரமும் என்ன இல்லை என்ன இல்லைங்கிறதையே லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் எதை பார்த்துமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. எல்லாமே தனக்கு இல்லாததாக தோணும், எல்லாமே தனக்கு வேணுங்கிற மாதிரி தோணும், ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கு ஒரே பாயிண்ட் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் ரொம்ப கண்டென்ட்டாக இருங்க, ரொம்ப நிறைவாக. ஒரு சின்னதாக இப்போ ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு வந்தோம். ஸோ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பொருள் மேலே கோவம் வராது, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை மேலே உங்களுக்கு கோவம் வராது. எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாட்டி தானே ஒருத்தர் மேலே கோவம், ஒருத்தர் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சபார்டினேட் உங்களோட ஹையர் அத்தாரிட்டி, அவரோட நேச்சரே இப்படித்தான் கோவப்படுவாருன்னு தெரியும். அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் கோவப்பட்டு போனதுக்கப்புறம் ஓகே இவர் அப்படி தான் கோவப்படுவார், அடுத்து என்னென்னு பார்த்துக்கலான்னு தோணும். ஆனால் அது எப்படி அவர் அப்படி கோவப்படலாம் அப்படின்னு தோணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு நிறையா நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கண்டென்ட்டாக இருங்க, கூலாக இருங்க, ப்ரெக்னென்சி மட்டும் ஹாப்பியாக கொண்டு போயிருங்க. அதை விட ஒரு அருமையான குழந்தை உங்களுக்கு கிடைக்கவே போகிறதில்ல. ஸோ சின்ன சின்னதாக போடுற ஒவ்வொரு சீடும் நாளைக்கு பெரிய மரமாக போகுது. ப்ரெக்னென்சி ஹாப்பியாக போகட்டும். இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. சாந்தினி, ஒரு ரைஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? மேபி 1 to 3 months ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதாவது அன்குக்ட் ரைஸை வந்து 3 months ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 years நீங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கலாம் ப்ரிசர்வ். ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை நீங்கள் 10 years சேவ் பண்ணலாம், வேற ஒரு ப்ரௌன் ரைஸாக இருந்தால் 6 மாதம் கூட உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் நிறைய கிரெயின்ஸ், அந்த ஃபைபர் அந்த கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, மேலே இருக்க அந்த பர்டிகுலர் கிரெயின்லாம் இருக்கிறதுனால ரைஸை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாது. அதாவது ப்ரௌன் ரைஸை உங்களால் சேவ் பண்ண முடியாது. பட் ஒயிட் ரைஸை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ இல்லை ஒரு டீப் ஃப்ரீஸ்லேயோ வச்சு கூட சேவ் பண்ணுவாங்களாம் நிறைய வாட்டி. ஸோ ப்ரிசர்விங்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்தீங்களா, 10 வருஷம் வச்சு சாப்பிடலாம். ஐ திங்க் இது ஒரு ப்ரெஷியஸான ஃபுட் ஐட்டமாக இருக்குன்னு. சரி, இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் சமைக்கிறதுக்காக நம்ம செஃப் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சமைக்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் தான் உங்கள் அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஜீரா ரைஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஜூஸ். ஜீரா ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் ஸ்டீம்டு ரைஸ், கீ, ஜீரகம், சால்ட் அண்ட் கேஷ்யூ நட். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம், கடாயை வச்சுக்கிறோம். கடாய் நல்லா சூடாகிக்கட்டும். ஜீரா ரைஸுங்க ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ் இது. காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம், நீங்கள் 5 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். கடாய் ரெடியான பிறகு கீ லைட்டாக சேர்த்துக்கிறோம்.
இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லை, கிரேவி தேவையில்லை. ஜீரா ரைஸ் அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு இதை கொடுத்து விடலாம். இதில் கேஷ்யூ மட்டும் தான் சேர்க்கணும் இல்லை. இதில் டூட்டி ஃப்ரூட்டி, பிஸ்தா எல்லா கேஷ்யூவும் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் கேஷ்யூ நட், கேஷ்யூ நட் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்குவோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் ஏற்றது நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா வரும். ஆஃப் பாயில்டாக பண்ணி வச்சிட்டோம்னா பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதோட ஜீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது. நட்ஸ் போட்டிருக்கனால ரொம்ப நல்லது இது. ஜீரகம் டேஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் இது. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கணும். இதுலேயே நம்ம ஜீரகம் போடாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்து போட்டோம்னா காஷ்மீரி புலாவ் மாதிரி வரும். அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ப்ளஸ் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து போடணும். நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே ஈஸியாக பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். அதை ஜீரா ரைஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இது மோஸ்ட்லி பிடிக்கும். இந்த கீயோட ஸ்மெல்லும் கேஷ்னோட ஸ்மெல்லும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணுவோம்.
ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் எப்படி பண்ணணுங்கிற பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி ஜூஸ். ஸ்ட்ராபெரி ஜூஸுக்கு தேவையான பொருள் ஸ்ட்ராபெரி, சுகர், ஐஸ் க்யூப்ஸ். முதல்ல ஸ்ட்ராபெரி எடுத்து ஸ்ட்ராபெரியில் இருக்க அந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். மோஸ்ட்லி ஸ்ட்ராபெரினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் எடுத்தால் கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கேட்பாங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜூஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸில் மில்க் ஆட் பண்ணல. இதோட மில்க் ஆட் பண்ணி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ரூட்ஸ் கடையிலையும் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும், லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஜூஸ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. கட் பண்ணதை ஜாரில் எடுத்து வச்சுக்கணும். அதோட லைட்டாக சுகர் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐஸ் க்யூப்ஸ். வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸ்ட்ராபெரி ஜூஸ் கடையில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றலாம். ஜூஸ் பண்ணுறது எதுவுமே அவ்வளோ கஷ்டம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம். ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. சம்மருக்கு நல்லது. ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் ஆரம்பமாயிருச்சு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வீக்லி டேட்ஸ் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி. இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸும் ஸ்ட்ராபெரி ஜூஸும் எப்படி பண்ணணுங்கிற பார்த்தோம். அடுத்த எபிசோடில் அடுத்த 2 டிஃப்ரெண்டான ஐட்டத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சாந்தினி, உங்களுக்கு ரைஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வைஸ் வந்து கலர்லயே டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவுன் ரைஸ், ஒயிட் ரைஸ். இது ஏன் அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு தெரியுமா?
மேபி ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் ப்ரௌன் ரைஸ்க்கு. கரெக்டாக? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மில் பண்ணும்பொழுது இந்த ஒயிட் ரைஸ்ன்றது வந்து பாலிஷ்ட் வெர்ஷன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரெயின்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரௌன் ரைஸ். மேக்ஸிமம் ஃபைபர் வந்து ப்ரௌன் ரைஸில் தான் கிடைக்குமா. ஒயிட் ரைஸ் வந்து பாலிஷ் பண்ணுறதுனால ஃபைபர் கொஞ்சம் போயிடும். பட் ஸ்டில் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், ஃபேட் அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸை நினைப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஒயிட் ரைஸ் தான் ப்ரௌன் ரைஸை விட ஃபேட் கம்மி. ஸோ இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் ஒயிட் ரைஸை வந்து வேணாம் அப்படின்னு சொன்னவங்களாம் இனிமேல் தைரியமாக ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 15ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசி. லாபத்தின் அளவு பன்மடங்காக பெருகக்கூடிய நாள். பணவரவு வருவதனால் மனதிற்கு சந்தோஷம் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஒரு ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவதுடன் திடீர் லாபத்தினால் பெரிய அளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய இந்த நாளில் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். எந்த விஷயத்திலுமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயங்களும் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் பாராட்டுதலுக்கு ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை அடைவதைப் போல் வியாபாரத்தில் பெரிய அபிவிருத்திக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும். திடீரென்று எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சளி தொந்தரவு உள்ள மேஷராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளில் மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சலசலப்பு மறையக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த மன கஷ்டமும் சங்கடமும் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் எதை செய்வது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வேற்றுமொழி மனிதர் மூலியமாக உங்களுடைய நல்ல நண்பர்கள் மூலியமாக திடீரென்று ஆலோசனை மூலம் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் பிராப்தமும் ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்துடன் உத்தியோகத்தில் நிச்சயமாக எந்த உத்தியோகம் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட ஒரு புதிய உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி திறவினையாக்கும். கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவது போல் ஏற்கனவே இருந்த படிப்படியாக இருந்த நஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய நாள். திடீரென்று அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் கண்டிப்பாக அரசு துறை அரசாங்கத்துறையில் இருந்தவர்கள் பெரிய அளவு பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான ஸ்தான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல அனுகூலமும் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்களுக்கு பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு காணப்பட்டிருந்த வரி நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய நாள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் டிப்ரெஷனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நாள். அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளதனால் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்து கொள்வதும் நண்பர்களுடன் கேளிக்கை போன்ற விஷயங்களில் தேவையில்லாத தலையிட்டு யாருக்கோ வருகின்ற பிரச்சனைகள் நீங்கள் மூக்கை நுழைத்து உங்கள் மூக்கு உடைபடக்கூடிய நாள் என்பதனால் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன் வீடு உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று இருக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் சட்ட சிக்கலுக்கு பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள். மேன்மையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள். தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூலம் ஏற்படுவதுடன் அரசு தொந்தூரில் இருந்த அமைப்புகள் மாறி சந்தோஷ அமைப்புக்கு உங்கள் மீது இருந்த பழி சுமை நீங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படக்கூடிய நாள். அதே சமயம் வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட அந்தரங்கத்தில் அதாவது துணைவையாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட
பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி பெருமளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவது, தொலைதூர உத்தியோக பிராப்தங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகளில் நிவர்த்தி ஏற்படுவது, அரசாங்க அமைப்பில் பெருமளவு சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள், கண்களில் ஏற்கனவே குறைபாடு உள்ள கன்னியா ராசிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய சுறுசுறுப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் பெரிய அளவு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள் மிக மிக கடுமையாக சிலருக்கு தோன்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் துளாராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் பலவித நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மன சங்கடங்களும், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய நடத்தையில், பிள்ளைகளுடைய பழக்க வளத்தில் ஒருவித கண் வைத்துக் கொள்வது என்ற நன்மை தரும். தாய் தந்தையராக இருந்து கண்டிப்புதெல்லாம் பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகம் மேன்மை அடைந்து காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திலும் மனக்குழப்பத்திலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் துளாராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிரிகள் பலம் குறைவதனால் உங்களுடைய நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் தைரியமாக பலவித சங்கடங்களை முறியடித்து பெருமளவு வெற்றிகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது போல் கடல் கடந்த நல்ல விஷயங்கள், அனுகூல பிராப்தங்கள், படிப்பு நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பணத்தினால் ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதுடன் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் சுபகாரியத்திற்குண்டான செலவினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, கடன் அமைப்பில் பரிபூர்ண நிவர்த்தி, கடனால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளில் கடந்த காலத்தில் நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் புது கடன் எடுப்பதற்கு முன்பாக அவசியமாக ஆராய்ந்து என்று எடுப்பதே நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்களான ஜுரம் மற்ற விஷ அமைப்புகள், அதேபோல் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மிக மிக கவனமாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். தைரியமாக பலவித முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதளவில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. கடல் கடந்த நல்ல செய்திகள், பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், அனுகூலங்கள் ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக ஏற்படுகிறது. அதே சமயம் வயிற்றுபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பதும், குறிப்பாக அசிடிட்டியால் ஏற்பட்ட பாதிப்புகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அதே சமயம் இன்றைய நாளில் மிக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் நிச்சயமாக ஒரு மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு விஷயத்தில் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வாய் வார்த்தைகளில் தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவதோ கோபப்படுவதோ பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். எடுத்த காலத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூல பிராப்தங்களும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் யாரை பற்றி புறங்கூறுவதோ, யாரை பற்றி வன்மம் கொள்வதோ, யாரை பற்றி தவறாக கூறுவதோ, வாய் வார்த்தைகளில் கவனம் இல்லை என்றால் பெருமளவு சிக்கல்களை, பெருமளவு டென்ஷன்களையும் இன்று நீங்கள் சந்திப்பதற்கு ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் அனுகூலம் காணப்பட்டாலும் வாய் வார்த்தைகளில் மட்டும்தான் சகனி காணப்படுவதனால் வாய் வார்த்தைகளை நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம் அனுகூலம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், அரசு துறையில் மிகப்பெரிய ஏற்றம், அரசாங்கத்தில் புதிய பொறுப்புகள், அரசியலமைப்பில் புதிய ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள், கடல் கடந்த பயணங்கள் மூலியமாக திட்டமிடுதல், செயல்படுதல், குடும்பத்தில் பிரிந்த தம்பதியினர் ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, குடும்பத்துடன் தொலைதூரத்திற்கு பயணங்களால் உத்தியோகத்தால் பிரிந்த அந்த குடும்பத்தினர் ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை,
யாத்திரை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூல பிராப்தங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவது, ஜாமீன் கொடுப்பது, யாருக்கும் பணம் கொடுப்பதெல்லாம் பெருமளவு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்பட்டுவிடும். அப்படி பணம் கொடுப்பவர்கள் அந்த பணம் நமக்கு திரும்பி வராது என்று கொடுத்தீர்கள் என்றால் நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் வண்டி வாகன அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன், செவ்வாய், புதன் நாள் மிக மிக கவனமாக இருப்பதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இயலாமை நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லாத்திற்கும் வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் மீனராசிக்காரர்கள் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் சல்லென்று கோபப்படுவது இன்றைக்கு நாளில் மிகப்பெரிய சங்கடத்தையும் அனுகூல பிரச்சனையும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் நிம்மதியை டோட்டலாக கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதுடன் அரசு துறை, அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவதே நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, இன்னைக்கு ரைஸை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு எனிவே வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து சூப்பராக ரைஸ்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறதெல்லாம் பேசி இன்னைக்கு டெய்லி எல்லாருமே ரைஸ் சாப்பிடணுன்ற எண்ணத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஷோவை பார்த்து. எனிவே ரைஸை பற்றின நிறைய இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரைஸை பற்றின இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி நாளுக்கு வித்தியாசமான கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் சாந்தினி மதிவாணன் ஆலஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புது புது காலை. பாய் பாய். Thank you.